ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆஃப்லைன் ஃபோக்கஸ் பண்ண ஒரு ஃபோன் இப்போ நம்ம கையில் இருக்கு vivo Y75 5G. அப்போ ஆன்லைனில் கிடைக்காதா அப்படின்னு கேட்காதீங்க, ஆன்லைன்லையும் கிடைக்கும், ஆஃப்லைனில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைகளில் போய் வாங்குறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகுமா, எந்த அளவுக்கு இந்த ஃபோன் இருக்குது அப்படின்றத பிரித்து பார்க்கலாம். Okay, let me unbox Y75 5G அப்படின்னு போட்டு ஃபோனோட பிக்சர் போட்டிருந்தாங்க. பாக்ஸுக்கு பின்னாடி ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை உள்ள பார்ப்போம். ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா சார் வேல்யூ இருக்கு, ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.23 இருக்கு அண்ட் பாடிக்கு 0.69 இருக்கு. ஓகே தான். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள விவோ, இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ஸ், இந்த ஃபோனுக்கான கேஸ், vivo Y75 5G. எல்லாம் இது அந்த லுக்கு எந்த லுக்குன்னு தெரியுதா? தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க. நிலா, வானம், நட்சத்திரம் அந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா போன் பார்க்க நல்ல பலபலன்னு இருக்கு. பிளாஸ்டிக் தான், மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலும் பாத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் டைப்ல வந்து இப்போ வருது இல்லையா எல்லா போன்ஸுமே, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 18 வாட் அடாப்டர், டைப் சி சார்ஜிங் கேபிள். எப்பயுமே விவோ அதை வந்து மறக்கிறது இல்லை. இயர்ஃபோன் யூஸ் பண்றாங்க இல்ல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறது குட். ஸோ இந்த Y75ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 700 வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர், ரெண்டு சிம்லயுமே 5G யூஸ் பண்ணிக்கலாம். போன்லயும் சரி பாக்ஸ்லயும் சரி எல்லா இடங்கள்லயுமே 5G அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பேண்ட் சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு, N78 மட்டும் தான். ஸோ பேருக்காக மட்டும் தான் 5G. அஃப்கோர்ஸ் இந்தியாவில் 5G இல்லைனாலும் இது ஒரு விஷயம் அப்படின்றது இப்போ எல்லா போன்லயும் இருக்கு, இதுலயும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சபடி Dimensity 700 பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், கேமிங்கும் நல்லா இருக்கும், நார்மல் டே யூஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். இந்த பட்ஜெட்ல இருக்க ஒரு சில போன்ல உங்களால பார்க்க முடியும். இதோட AnTuTu பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டா இருக்கு. இதோட காம்பினேஷனா பாத்தீங்க அப்படின்னா 8GB RAM 128GB இன்டர்னல் இருக்கு. இந்த 8GB பத்தலப்பா அப்படின்னீங்கன்னா 4GB அந்த எக்ஸ்டெண்டட் RAM டெக்னாலஜி இதுலயும் கொடுத்துருக்காங்க. சோ மொத்தமா அப் டு 12GB RAM வரையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 8GB இந்த ப்ராசஸருக்கு போதும். சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நல்லா தான் இருந்துச்சு, குறைகள் இருக்கான்றத லேட்டரா பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா Full HD Plus LCD 6.58 இன்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதான் டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைகள்ல யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் அவைலபிள் இருக்கும். AMOLED டிஸ்ப்ளே கொடுத்தாலே பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறது இல்ல, இதுல வேற LCD. சோ LCD அப்படின்றதுனால சைட் மவுண்டட் தான் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாத்தீங்கன்னா ஓரளவு ஃபாஸ்டா இருக்கு, ஃபேஸ் அன்லாக்குமே ஓரளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, அதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இது தவிர பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா சென்சார்ஸும் கவர் பண்ணிருக்காங்க. FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. இதை தவிர ரெண்டு கலர்ல வந்து அவைலபிளா இருக்கு. டிசைன் பாக்குறதுக்கு ஒரு கிரேடியன்ட் லுக்ல பாக்குறதுக்கு ஒரு பிரீமியம் ஃபினிஷ் மாதிரி இருக்கும், ஆனா பிளாஸ்டிக் தான். இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்கு. கேமரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாக்குறதுக்கு 2 கேமரா தான் இருக்குமா தெரியும், ஆனா 3 கேமரா அப்படின்னு சொன்னாலும் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா f1.8 அபர்ச்சர் சைஸ்ல அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த். ஆனா மாடியூல் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க இந்த வாட்டர் டிராப் நாட்ச்ல. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விவோ போன்ல என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. 50 MP ல அல்ட்ரா கிளாரிட்டில போட்டோ எடுத்துக்கலாமா, பேனோராமா போட்டோ, லைவ் போட்டோ, ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், ப்ரோ மோடு, AR ஸ்டிக்கர். வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 1080p வரையும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். அதாவது போர்ட்ரேட், நைட் போட்டோஸ் இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. டிஃபரெண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்றதுக்கு நான் பார்த்தவரை எதுவும் இல்ல. சாம்பிள்ஸை பாருங்க எப்படி இருக்குன்றது நீங்களும் சொல்லுங்க. இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த போன்ல எடுத்துதான். செல்ஃபி போட்டோஸும் ஓரளவு டீசென்ட்டா இருக்க மாதிரி தெரியுது. இந்த போட்டோஸ் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத எதா இருந்தாலும் சொல்லுங்க. இதை தவிர இந்த போனை பத்தி சொல்லணும் அப்படின்னா FunTouch OS 12 மேல Android 12 கொடுத்திருக்காங்க. Android 12 இந்த FunTouch OS எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நீட்டா கிளீனா பண்ணிருக்க மாதிரி தெரியுது. நிறைய விஜெட்ஸ் கொடுத்திருக்காங்க, கேமிங் மோட இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓரளவு பாத்தீங்கன்னா விவோ அவங்களோட UI கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் பண்ற மாதிரி தான் தெரியுது. யூஸ் பண்ண வர பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த ஸ்பெக்குக்கு இந்த போனோட விலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21,990 ரூபாய். உங்களோட மைண்ட் வாய்ஸ் இதே தான் இருந்துச்சு. ஆனா மேட்ரு என்ன அப்படின்னா ஆன்லைன் மட்டும் இல்லாம சில கடைகள்லயும் இந்த போன் வந்து விற்பாங்க. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல காம்படிட்டிவா பாக்குறப்ப இன்னும் பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் போன்ஸோட ப்ராசஸர் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா இருக்கும். இங்க Dimensity 700 வந்து கொடுத்திருக்காங்க. அதை கம்பேர் பண்றப்ப மேபி ஆஃப்லைன் யூசர் நம்ம அம்மா அப்பா பாட்டி யாராவது கடைகளில் போய் டைரக்டா வாங்குறாங்க, போனை பாக்குறதுக்கு டிசைனை பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா மேபி அந்த மாதிரி ஆட்களுக்கு செட் ஆகலாம். இதான் என்னோட ஒப்பீனியன். சோ இந்த போனை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? 22,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றத சொல்லிட்டேன், நீங்களும் சொல்றத சொல்லுங்க. சரிங்களா? போமா அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.